வணக்கம், நான் குணா மதிவானன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் சீரீஸில் நம்ம ஜிஎஸ்டி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கடைசி 4 வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜிஎஸ்டி பேசிக்ஸ். ஸோ அந்த வரிசையில் கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட்லேயே தான் நம்ம ஜிஎஸ்டியோடைய அடுத்த வீடியோவை பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுதான் அந்த ஜிஎஸ்டி சீரீஸில் கடைசி வீடியோவாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜிஎஸ்டி வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதை நீங்கள் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் ஐடியா ஜிஎஸ்டி பற்றி முழுமையாக கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதே ஹிட் லிஸ்ட்டில் நம்ம பட்ஜெட் பேசிக்ஸ், ஏன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு பட்ஜெட் நம்ம எப்படி படிக்கணும், பட்ஜெட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் முக்கியம், அந்த பேசிக்ஸை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட் லிஸ்ட் சீரிஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் 2026 மையமாக வச்சு நான் ஒரு 200 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஹிட்லிஸ்ட் சீரீஸில் தான் இந்த ஜிஎஸ்டி பற்றியும் நடத்திக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? டாபிக் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2026 ப்ரிலிம்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணுறதுல கஷ்டப்பட்டீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் ஒரு 100% கிளாரிட்டியோட புரிஞ்சிக்கிறதுல உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா, நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை மையமாக வச்சு நாங்கள் கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். எங்கள் வெப்சைட் www.simplycurrentaffairs.com. அந்த வெப்சைட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கோர்சஸ்ன்னு இருக்கும். அங்கே எங்ககிட்ட இருக்கிற கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணுறோம். கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டு ஸ்டாட்டிக் டெஸ்ட் சீரீஸ். ஒரு 15 டெஸ்ட் இருக்கிற டெஸ்ட் சீரீஸ். பிரதானமாக கரண்ட் அஃபேர்ஸ் மந்த் வைஸ் அதை பேஸ் பண்ண டெஸ்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஒரு கொஸ்டின்லேயுமே நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம ரெகுலர் ஜிஎஸ் ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸை டாபிக்ஸை லிங்க் பண்ண முடியுதோ அதை லிங்க் பண்ணியும் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் லிங்க் பண்ண முடியுமோ அதை லிங்க் பண்ணி ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் இன்றைக்கி ஆரம்பிக்கிறது. நீங்கள் தேவைப்படுற பட்சத்தில் நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணலாம். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ போன வீடியோவில் நம்ம ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி நம்ம முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஜிஎஸ்டிங்கிறத டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். அது புரிஞ்சாதான் நமக்கு முழுமையாக இந்த சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்னா என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். சரி, அது என்னங்க டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ்? இந்த ஜிஎஸ்டியை 2017 ஜூலை 1 தான் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்மை அமலுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி, ஸோ பிஃபோர் ஜிஎஸ்டின்னு வச்சுக்கலாம். பிஃபோர் ஜிஎஸ்டி இந்தியாவில் டாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா ஆரிஜின் பேஸ்டாக இருந்துச்சு. டாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா ஆரிஜின் பேஸ்ட். சார் என்ன சார் ஆரிஜின் பேஸ்டு டாக்ஸேஷன்னா என்ன சார்? ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது தமிழ்நாட்டில் ஒரு ஹுண்டாய் கார் கம்பெனி இருக்குங்க. இவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 கார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு 1000 கார், 1000, 10,000, 1,00,000, நம்ம ஒரு 1000 கார் எடுத்துக்கிறோம். இந்த 1000 கார் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுது. இந்த 1000 காரை விற்கிறாங்க. இந்த 1000 காரை விற்கும் பொழுது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த டேக்ஸ் முழுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போகும். எப்போ? ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி. ஏன்? இதை தயாரித்த இடம் ஆரிஜின்ங்கிறது எங்கே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை தயாரித்த இடம், இந்த பொருளை தயாரித்த இடம் தமிழ்நாடு. அதனால் இந்த பொருளை விற்கும்போது வர டாக்ஸஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குன்னு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த 1000 கார் இருக்கு இல்லையா? இந்த 1000 காரில் நம்ம அசியூம் பண்ணலாம் ஒரு 500 கார் தமிழ்நாட்டிலே விற்றுடுறாங்க. மதுரையில், கோயம்புத்தூரில், திருச்சியிலன்ட்டுன்னு. இன்னொரு 500 கார் பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்டுக்கு போகுது. எல்லா காரும் ஹுண்டாய் கார் கம்பெனி தயாரிக்கிற எல்லா காரும் தமிழ்நாட்டிலேயே விற்கிறாங்க. மற்ற ஊருக்கும் அதை அனுப்புவாங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸாம்பிளில் ஒரு 500 கார் தமிழ்நாட்டுக்குள்ளேயே விற்கப்படுது. இன்னொரு 500 கார் குஜராத்தில் விற்கப்படுதுன்னு வச்சுக்கலாம். இன்னொரு 500 கார் குஜராத்தில் விற்கப்படுதுன்னு வச்சுப்போம், அசம்ஷன். சரிங்களா? நீங்கள் எந்த ஊரில் விற்றாலும் பிரச்சனை இல்லை, ஆரிஜின் தமிழ்நாடு தான். அதனால் இந்த காரை விற்கும் பொழுது வர டேக்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான். நீங்கள் எந்த ஊருக்கு விற்றாலும் பரவாயில்ல. நீங்கள் தமிழ்நாட்டில் விற்றாலும் ஓகே, குஜராத்தில் விற்றாலும் ஓகே, உத்தரப்பிரதேஷில் விற்றாலும் ஓகே, ஆரிஜின் தமிழ்நாடு. சரி, இப்போ ஜிஎஸ்டியில் என்ன சார் ஆச்சு?
ஜிஎஸ்டியில் இந்த டாக்ஸேஷனை டெஸ்டினேஷன் பேஸ்டுன்னு மாற்றிட்டாங்க. அதாவதுங்க, நீங்கள் எங்கே இந்த பொருளை தயார் பண்ணீங்கிறது முக்கியம் இல்லை. அந்த பொருள் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களால வாங்கப்படுது, எங்கே அந்த கார் போகுதோ, எந்த ஸ்டேட்டுக்கு போகுதோ அந்த வரியும் அந்த ஸ்டேட்டுக்கு தான் போகணும். இதுதான் டெஸ்டினேஷன் பேஸ்ட் டேக்ஸ் ஆர் கன்சம்ஷன் பேஸ்டு டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சம்ஷன், எங்கே அந்த கார் ஃபைனலாக கன்சியூம் பண்ணப்படுதோ, வாங்கப்படுதோ. அப்போ என்ன ஆகும்? இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 500 கார் தமிழ்நாட்டிலே தான் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணினாலுமே 500 கார் தமிழ்நாட்டிலே விற்கப்படுது. டெஸ்டினேஷன், இந்த 500 காருக்கான டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அப்போ இந்த 500 கார் விற்கிறதுல வர டேக்ஸ் இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டுக்கு தான் போகும். அதே சமயத்தில் மீதி ஒரு 500 கார் இருக்கு இல்லையா, இந்த மீதி 500 கார் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 200 கார் வந்துட்டு குஜராத்துக்கு போகுதுன்னு வைங்க, ஒரு 200 கார் வந்துட்டு உத்தரப்பிரதேஷ்க்கு போகுதுன்னு வைங்க, ஒரு 200 கார் வந்துட்டு பீகாருக்கு போகுதுன்னு 100 கார், சரிங்களா, ஒரு 100 கார் பீகாருக்கு போகுதுன்னு வைங்க. தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் டெஸ்டினேஷன் பாருங்கள், 200 கார் குஜராத்துக்கு போகுது. அப்போ இந்த 200 கார் விற்கும் பொழுது வர டேக்ஸ் இருக்கு இல்லையா, அது குஜராத்துக்கு. இந்த 200 கார் விற்கும் போது ஒரு டேக்ஸ் வருது இல்லையா, அது உத்தரப்பிரதேஷ்க்கு. இந்த 100 கார் விற்கும் போது ஒரு டேக்ஸ் வருது இல்லையா, அது பீகாருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லை. எங்கே தயாரிக்கப்பட்டுச்சு, ஆரிஜின் எங்கே, தமிழ்நாடு. அப்போது எந்த மாநிலம் வேணாலும் அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் அந்த பொருளை விற்கும்போது வர வருமானம் தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் ஜிஎஸ்டி, ஆஃப்டர் ஜிஎஸ்டி, பிஃபோர் ஜிஎஸ்டி இந்த கதை, ஆஃப்டர் ஜிஎஸ்டி எங்கே தயாரிக்கிறோங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, எங்கே கன்சியூம் பண்ணப்படுது அதுதான் முக்கியம் அப்படின்ட்டுன்னு உங்களுக்கு ஜிஎஸ்டியில் மாற்றிட்டாங்க. சரி, இப்போ என்ன கேள்வினா, ஏன் மாற்றினாங்க? ஆரிஜின் பேஸ்ட் நல்லா தானே இருந்துச்சு, ஏன் மாற்றினாங்க? இப்போது இந்தியாவை எடுத்துக்கோங்களேன். இந்தியா மொத்தமாக எடுத்து பாருங்கள். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்கள் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி அடைஞ்ச மாநிலங்கள். இந்த மாதிரி மாநிலங்கள் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். அங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, பெரிய தொழிற்சாலைகள் இருக்குது. அப்போது நேச்சுரலாக இந்த ஸ்டேட்டில் தான் அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்டில் அதிகமான ப்ரொடக்ஷன், அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதா மற்ற ஸ்டேட்லலாம் வாங்குவாங்க, சரிங்களா. இப்போ இந்த ஸ்டேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால எல்லா டேக்ஸ் ரெவன்யூ இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ், இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்க்கே போயிட்டுருக்கும். பீகார்லேருந்து வாங்குறாங்க, உத்தரப்பிரதேஷ்லேருந்து வாங்குறாங்க, இப்படி பல நார்த் ஈஸ்ட்லேருந்து வாங்குறாங்க, ஒடிஷாலேருந்து வாங்குறாங்க. அந்த ஸ்டேட்டுக்கு டேக்ஸ் வருமானம் போகாது. அப்போது ஒரு பெரிய பயாஸ் ஆகிடுது. நீங்கள் இந்தியான்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ இதான் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். சில ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் பேஸ் இருக்குது. அப்போ பொருளை விற்க இவங்களுக்கு தான் நிறைய டேக்ஸ் ரெவன்யூ வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்ஸ் மட்டும்தான் நிறைய வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கும். அப்போ மற்ற ஸ்டேட்ஸ் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு காசு கொடுங்க, காசு இல்லை அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய ப்ரெஷர். மற்ற ஸ்டேட் எல்லாத்துக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் காசை கொடுக்க முடியறதில்ல. இப்போ என்ன ஆகுது, இந்த டெஸ்டினேஷன் பேஸ்ட் டேக்ஸ்ன்னு மாற்றுறதுனால இதுக்கு முன்னாடி இந்த மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் மட்டுமே எல்லா டேக்ஸ் ரெவன்யூ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டேக்ஸ் ரெவன்யூ இப்போ பீகார்லேருந்து அந்த கார் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டேக்ஸ் போகும். அசாம்லேருந்து ஹுண்டாய் கார் வாங்குறாங்கன்னா அப்போ அந்த அசாம் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டேக்ஸ் ரெவன்யூ போகும். ஸோ இந்த டேக்ஸ் ரெவன்யூ ஒரு இடத்துல குமிஞ்சு இல்லாமல் எல்லா ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ரீசன்னால் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ரிஃபார்ம், அதாவது ஜிஎஸ்டியை டெஸ்டினேஷன் பேஸ்ட் டேக்ஸ்னு மாற்றினாங்க. சரி, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ், அதாவது சதர்ன் ஸ்டேட்ஸுங்கிறத விட மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ், அவங்களுக்கு இது லாஸ் தானே. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் 1000 காரை விற்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை, தமிழ்நாட்டில் இருந்து ஒரு 1000 கார் விற்கப்படுது. 1000 காருக்கான டேக்ஸுமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகிடுது, வெறும் 500 காருக்கான டேக்ஸ் மட்டும்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருது. ஒருவேளை இப்படி இமேஜின் பண்ணி பார்ப்போம், ஒருவேளை இந்த 1000 காருமே மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேஷில் தான் வாங்குறாங்கன்னு வச்சுப்போமே, தமிழ்நாட்டில் யாருமே வாங்கலை, மற்ற ஸ்டேட்டில் வாங்குறாங்கன்னு வச்சுப்போமே, அப்போ ஒட்டுமொத்த டேக்ஸ் ரெவன்யூமே மற்ற ஸ்டேட்டுக்கு தான் போகும். இப்போ இதனால் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு
இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஜிஎஸ்டினால் வரி இழப்பு ஏற்படும் இல்லையா, நிறையா வந்துகிட்டு இருந்தது. இப்போ மற்றவங்களும் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரும் பொழுது இந்த மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ், கேரளா, இவங்கெல்லாம் ஜிஎஸ்டி வேண்டான்னு சொன்னாங்க. ஏன்? ஜிஎஸ்டி வந்துச்சுன்னா டெஸ்டினேஷன் பேஸ்டாக மாறிடும், எங்களுக்கு வருமானம்லாம் குறையும், அதனால ஜிஎஸ்டிக்கு நாங்கள் ஒத்துழைக்க முடியாது. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி, எதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டலாம் கேட்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஜிஎஸ்டியை கொண்டு வந்துடலாம்ல, ஏன் கொண்டு வர முடியாது? நான் மொதல் கிளாஸ்லேயே சொன்னேன், இந்த ஜிஎஸ்டிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம். நம்ம கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணணும். இந்த ஃபெட்ரல் சிஸ்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ரிலேஷன்ஷிப் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே மாறப்போகுது ஜிஎஸ்டினால். அப்போ லோக்சபாவில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ராஜ்யசபாவில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, 50% ஸ்டேட் கூட ஒத்துழைக்கணும். அப்போ ஸ்டேட்டுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஜிஎஸ்டியை கொண்டு வர முடியாது. அதனால தான் காங்கிரஸ் கவர்மெண்ட்டால் கொண்டு வர முடியல. பிஜேபி கவர்மெண்ட் ரூலிங்க்கு வரும்பொழுது அவங்க ஸ்டேட்ஸ், அவங்க நேரடியாக ரூல் பண்ணுற ஸ்டேட்ஸ் நிறையா இருந்தது, அவங்களுடைய பார்ட்னர்ஸ் ரூல் பண்ணுற ஸ்டேட்ஸ் நிறையா இருந்தது. அதனால தான் ஜிஎஸ்டியை கொண்டு வர முடிஞ்சிச்சு. அப்போ ஸ்டேட்ஸுடைய ஒத்துழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் இந்த மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸுடைய கன்சர்ன், அவங்க சொல்கிற பாயிண்ட் நியாயம் தானே. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இத்தனை நாள் 1000 கார் விற்று வர டேக்ஸ் எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்துச்சு. இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கலாம், கர்நாடகாவாக இருக்கலாம், சதர்ன் ஸ்டேட்ஸாக இருக்கலாம், அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய வெளிநாட்டு முதலீடுலாம் கொண்டு வந்தாங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பெருசாச்சு. சரிங்களா, ஹுண்டாயாக இருக்கலாம், பிஎம்டபிள்யூவாக இருக்கலாம், ஃபாக்ஸ்கானாக இருக்கலாம், நிறைய ஏகப்பட்ட பேர் வந்துட்டு ஏன் தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் பேஸ் வச்சுருக்காங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய யார் பவரில் இருந்தாலுமே அவங்க நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணி நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி நிறைய இன்ஜினியர்ஸை கொண்டு வந்து இப்படி காலங்காலமாக ஜெனரேஷனாக எஃபர்ட் எடுத்து தான் இந்த டேக்ஸ் அட்வான்டேஜ் தமிழ்நாடுக்கோ இல்லை மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்க்கோ வந்துச்சு. அது இன்றைக்கி ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ங்கிற பேரில் அந்த அட்வான்டேஜ் மற்றவங்களுக்கு போகுதுன்னு வைங்களேன். நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்கு? தமிழ்நாடுன்னு இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் ஒத்துக்கலை. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸை வந்துட்டு ஒத்துக்க வைக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஜிஎஸ்டி டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸாக மாற்றுறதுனால உங்களுக்கு நஷ்டம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு லாபம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் குஜராத்தில் தயாரிக்கப்படுற ஒரு கம்ப்யூட்டரை வாங்குறாருன்னு வைங்களேன், அந்த டேக்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தானே வரும். எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற கார் குஜராத்தில் இருக்கிற ஒருத்தர் வாங்கும் பொழுது அந்த வரி வருமானம் குஜராத்துக்கு போகுதோ, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் குஜராத்தில் தயாரிக்கப்படுற ஒரு கம்ப்யூட்டரையோ ஒரு பைக்கையோ, ஒரு ஹீரோ ஹோண்டா பைக் குஜராத்தில் தயாரிக்கப்படுது, அது தமிழ்நாட்டில் இருக்கிறவர் வாங்குறாருன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகிடுது, அந்த வரி வருமானம் தமிழ்நாட்டுக்கு வரும் இல்லையா. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து வரி வருமானம் வெளியே போகிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரி வருமானம் உள்ளேயும் வரும். இதனால் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஜிஎஸ்டி வந்துட்டு அந்த ரெவென்யூவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், உங்களுக்கு நஷ்டம் வராது. ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு நஷ்டம் வருதுன்னா, உங்களுக்கு நஷ்டம் வந்துச்சுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர் எனி மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் ஜிஎஸ்டி அமலுக்கு கொண்டு வரதுனால உங்களுக்கு நஷ்டம் வருதுன்னா 5 வருஷத்துக்கு உங்கள் நஷ்டத்தை நாங்கள் ஈடுகட்டுறோம். அதுதான் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன். அதுதான் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன். 5 வருஷத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் கிட்ட உறுதியாக சொல்கிறோம், உங்களுக்கு வருமானத்தில் எந்த ஒரு குறையும் வராது. ஒருவேளை ஒரு குறைபாடு நஷ்டம் வந்துச்சுன்னா அந்த நஷ்டத்தை 5 வருஷத்துக்கு நாங்கள் ஈடுகட்டுறோம் அப்படின்னு சொல்லி தான் எல்லா ஸ்டேட்ஸையுமே இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரத்துக்கு அவங்களுடைய சப்போர்ட்டை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தாங்க. சரி, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு டெஸ்டினேஷன் பேஸ்ட் டேக்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இந்த சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 2 கேஸ் எடுத்துக்கலாம். கேஸ் 1ங்கிறது இன்ட்ரா ஸ்டேட் ட்ரேட். அப்படின்னா பொருளை தயாரிக்கிறதும் பொருளை வாங்குறதும் ஒரே ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கலாம். பையர், இதுங்க செல்லர் தமிழ்நாடு, பையர் தமிழ்நாடு, விற்கிறவரும் தமிழ்நாடு. இப்போ செல்லர் வந்துட்டு திருச்சியிலேருந்து இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். பையர் பார்த்திங்கன்னா மதுரைன்னு வச்சுக்கலாம்.
அப்போ செல்லரும் தமிழ்நாடு, பையரும் தமிழ்நாடு. இதுதான் இன்ட்ரா ஸ்டேட் ட்ரேட். ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ட்ரேட் நடக்குது. இப்போ இதன் மூலயமா வர டேக்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஏன்னா டெஸ்டினேஷன் தமிழ்நாடு தான், டெஸ்டினேஷன் மதுரை தமிழ்நாடு தான். கரெக்ட் தானுங்க? இது செல்லர் வந்து திருச்சி, மதுரை தான் டெஸ்டினேஷன் தமிழ்நாடுங்கிறதுனால டேக்ஸ் தமிழ்நாட்டுக்கு போயிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரா ஸ்டேட் ட்ரேடோட பில் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த பில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிஎஸ்டி இருங்க, அந்த பொருளுடைய விலையை எழுதுகிறேன் சும்மா ரஃபாக. அந்த பொருளுடைய விலை நம்ம ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கலாம். 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருள். இதுக்கு ஜிஎஸ்டி 5%ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா 50 ரூபாய். அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஜிஎஸ்டின்னு பார்ப்பீங்க 2.5, அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டின்னு பார்ப்பீங்க 2.5. அது ஒன்றும் இல்லைங்க, இந்த 5% ஜிஎஸ்டியை சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஸோ இந்த 5%-ஐ பிரிச்சுக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ பிரிச்சுக்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ பிரிச்சுக்கிறாங்க. 2.5னா இங்கே 25 ரூபாய், இங்கே 25 ரூபாய். ஸோ ஒரு இன்ட்ரா ஸ்டேட் ட்ரேட் பில்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி, மொத்த ஜிஎஸ்டி இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரியும். அது எப்படி பிரிச்சுக்கிறாங்க, அந்த ஷேர் அதையுமே உங்களுக்கு தெரியும். இந்த நம்ம ஜிஎஸ்டி கவுன்சிலில் அப்போர்ஷன்மெண்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த ஜிஎஸ்டி ரெவன்யூவை சென்ட்ரல் ஸ்டேட் எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்ட்டுன்னு 50-50 தான் பிரிச்சுக்கிறாங்க. இப்போ வரைக்கும் 50-50 தான். வர பணத்தில் 50% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, 50% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி பில் நீங்கள் ஒரு பில் பார்க்குறீங்க, அதில் உங்களுக்கு ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு இருந்தாலே பையரும் செல்லரும் அதே ஊர் தான் அர்த்தம், அதே ஸ்டேட் தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இன்னொரு கேஸ் எடுத்துக்கலாம். கேஸ் நம்பர் 2. இது பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் ட்ரேட். அப்படின்னா பையர் செல்லர் வேறு வேறு ஊர். இப்போ செல்லர் பார்த்தீங்கன்னா நம்ம அதை திருச்சிக்காரரே அடிச்சுக்கலாம். ஸோ ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பையர் பார்த்திங்கன்னா நம்ம மும்பை எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா. செல்லர் தமிழ்நாடு, பையர் மகாராஷ்டிரா. சரிங்களா? இப்போ இது என்ன எக்ஸாம்பிள்? இது பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் ட்ரேட். ஸோ தமிழ்நாடு தான் ஆரிஜின், மகாராஷ்டிரா தான் டெஸ்டினேஷன். ஸோ இந்த சேலில் வர டேக்ஸ் ரெவன்யூ மகாராஷ்டிராக்கு தான் போகும். சரி, பில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி இன்டர் ஸ்டேட் பில்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டின்லாம் இருக்காது. 1000 ரூபாய் பொருளுடைய மதிப்பு 1000 ரூபாய். உங்களுக்கு வெறும் ஐஜிஎஸ்டி 5% அப்படின்னா 50 ரூபாய் இப்படின்னு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். இப்படி அந்த பில்லில் வெறும்னே ஐஜிஎஸ்டி மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உடனே புரிஞ்சுக்கலாம், பையர் ஒரு ஸ்டேட்டு, செல்லர் ஒரு ஸ்டேட்டு, இது ஒரு இன்டர் ஸ்டேட் ட்ரேடு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஐஜிஎஸ்டி இருக்குது இல்லையா, இந்த ஐஜிஎஸ்டியை, இந்த 5% ஐஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, இதை யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா, இதை யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். மொத்த 50 ரூபாவையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஐஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 5%ல் 2.5%, அதாவது 25 ரூபாவை அவங்க வச்சுப்பாங்க. நாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுப்போம், நீங்கள் தான் ஸ்டேட் கவர்மெண்ட். சரியா? நான் சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் 50 ரூபாவை கலெக்ட் பண்ணி அந்த 50 ரூபாயில் 25 ரூபாய், அதாவது 2.5%, 50% நானே வச்சுப்பேன். மீதி 2.5% இருக்கு இல்லையா, அதை நான் ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். சரிங்களா? அதை நான் ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். சரி சார், இங்கே 2 ஸ்டேட் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, மகாராஷ்டிரா இருக்குது. நான் எந்த ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்? ஜிஎஸ்டி டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். அப்போ டெஸ்டினேஷன் இந்த ட்ரேடில் டெஸ்டினேஷன் மகாராஷ்டிரா. ஸோ இந்த 2.5%, இந்த 25 rupees இருக்கு இல்லையா, அதை நான் மகாராஷ்டிராவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ பில்லை பாருங்கள், அந்த பில்லில் ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படி இருந்துச்சுன்னா பையரும் செல்லரும் ஒரே ஸ்டேட், இல்லை பையரும் செல்லரும் ஒரே யூனியன் டெரிட்டரி.
சரிங்களா? பாண்டிச்சேரியிலேயே விற்று பாண்டிச்சேரியிலே வாங்குறாங்க. இது எல்லாமே இன்ட்ரா ஸ்டேட் ட்ரேட். இந்த மாதிரி பில் இருக்கும். இன்டர் ஸ்டேட், 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நடக்குதுங்கிற பட்சத்தில், அதான் செல்லர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, பையர் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. அந்த பில்லில் நீங்கள் வெறும் ஐஜிஎஸ்டி மட்டும்தான் பார்ப்பீங்க. அந்த பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி 50% காசை அவங்க வச்சுப்பாங்க. மீதி 50% அவங்க ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எந்த ஸ்டேட்டுக்கு? டெஸ்டினேஷன் ஸ்டேட்டுக்கு. இந்த எக்ஸாம்பிளில் மகாராஷ்டிரா. ரைட்? இதுதான் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. ரைட்? இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இல்லை இம்போர்ட் பண்ணுறீங்க, இங்கே எப்படி சார் இங்கே ஜிஎஸ்டி வருமா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட 17 இன்டைரக்ட் டேக்ஸஸை ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. ஆனால் கஸ்டம்ஸ் டியூட்டிங்கிறது ஜிஎஸ்டிக்கு வெளியே தான் இருக்குது. ஜிஎஸ்டி டிட் நாட் ரீப்ளேஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி. கஸ்டம்ஸ் டியூட்டி வெளியே தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாமே. நான் இந்தியாவிலேருந்து ஒரு பொருளை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். நான் ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மசால் தோசையை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேங்க. நான் ஒரு மசால் தோசை 1000 ரூபாய் மதிப்புள்ள மசால் தோசைன்னு வச்சுப்போம். அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு வைங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருள், இதுக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டின்னு போடுவாங்க. எக்ஸ்போர்ட் டியூட்டின்னு போடுவாங்க. ஒரு 10% போடுறாங்கன்னு வைங்களேன், 100 ரூபாய். அதே மாதிரி இதுக்கு மேலே ஜிஎஸ்டி போடுவாங்க. இதுக்கு மேலே ஜிஎஸ்டி போடுவாங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு அஸ் ஆஃப் டுடே, அஸ் ஆஃப் நவ், இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பண்ணுற வரைக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கு ஜிஎஸ்டியை 0ன்னு வச்சுட்டாங்க கவர்மெண்ட். அப்படின்னா ஃபார் எக்ஸ்போர்ட் ஜிஎஸ்டி இஸ் 0 ரேட்டட். அதாவது நம்ம எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணணும். நான் இப்போ ஜிஎஸ்டி ஒரு 10%, 5% ஏதோ ஒன்று போட்டேன்னா விலை அதிகமாகும் இல்லையா? நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருள் விலை அதிகமாகும் இல்லையா? இப்போ ஆல்ரெடி இது 1100 ரூபாய் ஆகிடுச்சு. நான் ஜிஎஸ்டி ஒரு 5% போடுறேன்னு வைங்க. ஜிஎஸ்டி ஒரு 5% போடுறேன். ஒரு வேளை நான் 5% போட்டேன்னா இன்னொரு 50 ரூபா ஆட் ஆகி 1150 ரூபா ஆகிடும். நம்ம எக்ஸ்போர்ட் காஸ்ட்லி ஆகிடும். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணணும். எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணணுன்னா நம்ம எக்ஸ்போர்ட் கொஞ்சம் சீப்பராக இருக்கணும். அதனால் இப்போ வரைக்கும் எக்ஸ்போர்ட்டில் ஜிஎஸ்டி இருக்குது, ஆனால் ஜிஎஸ்டி 0. சரிங்களா? அப்போ இம்போர்ட் பண்ணுறோம் சார். நம்ம இம்போர்ட் பண்ணும் பொழுது நான் வந்துட்டு ஒரு ஐஃபோன் இம்போர்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு ஐஃபோன் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ நான் குணா எங்கே இருக்கேன்? குணா வந்து தமிழ்நாடு, சென்னையில் இருக்கேன். சரிங்களா? ஐஃபோன் இம்போர்ட் பண்ணுறேன். அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஐஃபோன் விலை 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கலாம். கவர்மெண்ட் இதுக்கு இம்போர்ட் டியூட்டி போடுவாங்க. அது ஒரு 10% வச்சுப்போம். அப்படின்னா 10,000 ரூபாய். இதுக்கு மேலே ஜிஎஸ்டியும் போடுவாங்க. எந்த ஜிஎஸ்டி போடுவாங்க? ஐஜிஎஸ்டி போடுவாங்க. இம்போர்ட் பண்ணும் பொழுது கவர்மெண்ட் ஜிஎஸ்டி போடுவாங்க. எந்த ஜிஎஸ்டி? ஐஜிஎஸ்டி போடுவாங்க. இப்போ ஐஜிஎஸ்டி வந்துட்டு ஒரு 18%ன்னு வச்சுப்போம். அப்படின்னா 18,000 ரூபாய். அப்போ இந்த ஃபோனுடைய ஒட்டுமொத்த விலைங்கிறது 1,28,000 ரூபாய் ஆகிடும். நம்ம தமிழ்நாட்டில் இதை வாங்கணும், சென்னையில் அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணி இந்த சென்னையில் வாங்கினா 1,20,000 ஆகிடும். சரி, இப்போ ஐஜிஎஸ்டினா என்னங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணணும்னு சொன்னேன். இந்த 18,000 ரூபாவை சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி 50% அவங்களே வச்சுப்பாங்க. 9,000 rupees அவங்க வச்சுப்பாங்க. மீதி 50% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க கொடுப்பாங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க? இங்கே குணா தானே இம்போர்ட் பண்ணுறாரு. இந்த ஃபோனை குணா தான் இம்போர்ட் பண்ணுறாரு. குணா எந்த ஊருக்காரரு? சென்னைக்காரரு. சென்னை எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ மீதி இருக்கிற 50%, அந்த 9,000 rupees-ஐ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு ஐஜிஎஸ்டி வருதோ அந்த பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி அவங்க 50% வச்சுக்கிட்டு மீதி 50%-ஐ எந்த ஸ்டேட்டில் அந்த ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணப்படுதோ அந்த ஸ்டேட்டுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்பிளில் குணா தமிழ்நாட்டுக்காரரு, அது தமிழ்நாட்டுக்கு வருது. ரைட்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இவ்வளோதாங்க ஜிஎஸ்டி. ரொம்ப சிம்பிள். எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு ஜிஎஸ்டி எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இந்த டேக்ஸ்லாம் போடுறாங்கங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். சமீபத்தில் ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு லான்ச் பண்ணாங்க கவர்மெண்ட். அது ஒன்றும் இல்லை. ஜிஎஸ்டியை கொண்டு வந்த பொழுது 5%, 12%, 18%, 28% அப்படின்னு 4 ப்ராடர் டேக்ஸ் இருந்துச்சு இல்லையா, டேக்ஸ் ரேட் இருந்துச்சு இல்லையா. இப்போ அதெல்லாம் மாற்றி 5%, அதுக்கப்புறம் 18%, இப்படின்னு 2 டேக்ஸ் ஸ்லாபாக மாற்றிட்டாங்க. இது இல்லாமல்
சில ஸ்பெசிஃபிக் கூட்ஸில் மட்டும் 40% டேக்ஸ் போடுறாங்க. ஸோ டேக்ஸ் ரேட் 5, 12, 18, 28 இருந்ததை அதை மாற்றி 5, 18 மாற்றிட்டாங்க. 2 ஸ்லாப் தான். சில பொருட்களுக்கு மட்டும் 40%. இதை தான் ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு செப்டம்பர் மாதம் கொண்டு வந்தாங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு கான்செப்டில் எந்த சேஞ்சும் கிடையாது. உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி சீரீஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி எந்த ஆர்டிக்கல் நியூஸ் பேப்பரில் பார்த்தாலும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் காமனாக ஜிஎஸ்டி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கு மட்டும் இல்லை, என் டீமுக்குமே அதுதான் ஒரு பெரிய மோட்டிவேஷனே. சரிங்களா? இப்போ அடுத்து நான் பட்ஜெட் சீரீஸ், அது இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. ஒரு பட்ஜெட் டாக்குமெண்ட்னா என்ன, பட்ஜெட்னா என்ன, அதில் எதெல்லாம் நம்ம படிக்கணும், அந்த பேசிக்ஸ், டெஃபிசிட்ஸ்லாம் என்ன, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவானன்.